நீங்களா? நான் வராம வேற யார் வருவாங்க? நீ இங்க மட்டும் இல்ல, என் லைஃப்லயும் திரும்ப வந்துட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனா உனக்கு தான் தெரியல. இல்லனா உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன போக விடுங்க. நில்லு, தனியா இருக்கும், ஏதாவது பேசலாமே. நான் உங்க கூட தனியா பேசுவேன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? என்ன நான் பார்த்துட்டேன். என்ன பாத்தீங்க? நான் நல்லா கவனிச்சேன். அங்க கிராணி, சித்தி, அண்ணி எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்க்காம உன்னோட கண்கள் ஒருத்தரை தேடிட்டு இருந்துச்சு. ஆனா நான் உங்களை தேடல. வாவ், என் கண்களை பத்தி நீ என்கிட்டயே போய் சொல்றியா? நான் போய் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஏன் முகத்தை திருப்பிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் போறேன். நீங்க என்ன விட போறீங்களா இல்லையா? எத? துணியையா இல்ல துணையையா? இந்த துணியை விடுங்க. சரி, ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. நான் உனக்கு துணையா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? இல்லைன்னா துணியை விடுங்கன்னு ஏன் சொல்லுவ? நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. சரி, நான் ஒன்னும் போக விடுறேன். நீ இப்ப உடனே போயிடலாம். ஆனா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னை ஏன் திட்டிட்டு இருந்த? நீங்க இருக்கீங்களே பைத்தியம் ஆயிட்டீங்க. நீ தானே என்ன பைத்தியமாக்கிருக்க. அப்ப நீ தானே சமாளிக்கணும். அது உங்களை தேடினதுக்கு எந்த காரணமும் இல்ல. உன்னோட இந்த ஆட்டிடியூட் தான் உன்னை மற்ற பொண்ணுங்களை விட வித்தியாசமா காட்டுது. சரி, என்ன காரணத்துக்காக நீ என்னை விட்டு தள்ளி போக மாட்டேங்கிற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கு. இல்லாம இருந்திருந்தா நீ எப்பயோ என்னை விட்டு போயிருப்ப. இப்ப பாரு, நீ ஏன் நினைச்சாலும் உன்னால இங்க இருந்தும் போக முடியல, என் லைஃபை விட்டும் போக முடியல. நீங்க ஏன் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க லிமிட் தெரிஞ்சு நீங்க இருக்கணும். என்ன சொல்ற? உறவுகள் சொல்றதால மட்டும் இணைஞ்சிடாது. அண்ட் கல்யாணம்னா பேப்பர்ல ஸ்டாம்ப் போடுறதுனால மட்டும் ஆயிடாது. கல்யாண வாழ்க்கைனா அதுல அந்த 2 பேரோட வாக்கு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். கல்யாண உறவுல இணைஞ்ச 2 பேருக்கும் நடுவில் நல்ல கனெக்ஷன் இருக்கணும். நம்ம 2 பேருக்கும் இருக்கிற மாதிரி இந்த கனெக்ஷன்னால தான் நீ இன்னும் என்ன மறக்காம இருக்க. நீங்க ரொம்ப ஈஸியா இதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. நான் சொல்றது மட்டும் இல்ல, அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டுவேன். நீங்க மறுபடியும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணீங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ஃபீலை பத்தி பேசினா நீ ஏன் அதை சேலஞ்சா மாத்துற? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற வெறுப்பா இருக்கு. நான் சண்டை போடுறேனா? நீங்க தான் என்கிட்ட சண்டை போடுறீங்க. நீ தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுற. நீங்க தான் எப்பவுமே என்கிட்ட சண்டை போடுறீங்க. இப்ப கூட யார் சண்டை போட்டுட்டு இருக்கா? நான் சும்மா. சரி, இதை இங்கே நிறுத்திடலாமா? நீ சண்டை போடுற, நீ இப்பயாவது ஒத்துக்கிட்டியே. ஆக்சுவலி அது தப்பு இல்ல. எனக்கு காதல் இருக்கிற இடத்துல தான் சண்டையும் இருக்கும். ஆனா ஒண்ணு, காதல் இருக்கிற இடத்துல ஈகோவும் ஆட்டிடியூடும் இருக்கக்கூடாது. அதனால ஐம் சாரி, இட்ஸ் மை ஃபால்ட். நான் ஏத்துக்கிறேன். இதுக்காக இப்போ ஷாக்காக நிற்கிறேன். ஓ, என்னோட இந்த சேஞ்சஸை பார்த்து ஷாக் ஆயிட்டியா? எஸ், I've changed. ஆக்சுவலி நேத்துல இருந்தே நான் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கேன். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன மட்டும் தொல்லை பண்ணாதீங்க. நெல்லு எங்க போயிட்டு இருக்க? மருதானே வச்சுக்க போறியா? என் பேரை தானே எழுதுவேன். நான் மருதாணி வச்சுக்கிறதையே நிறுத்திட்டேன். அப்படி மருதாணி வச்சாலும் உங்க பேர் அதில் எழுத மாட்டேன். நீங்க என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. இந்த உலகம் வேணா உன்னோட பொய்யை ஏத்துக்கலாம் பிரக்யா, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. எல்லாருக்கும் முன்னாடி நான் மிஸ்டர் கிங்கோட மனைவியா தான் இருக்கேன். அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு பொய் சொல்லியிருக்கேன். அதனால உங்ககிட்டயும் நான் பொய் சொல்லி தான் ஆகணும். எவ்வளவு நேரம் தான் என் போன் எடுக்க மாட்டேன் நிக்கல்? உன்னோட மனசுல யார் இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நீ வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தனை காதலிச்சுக்கோ. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். வீடியோ கால். வீடியோ கால். ஒருவேளை இவ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலோ? தனு இது வரைக்கும் எனக்கு வீடியோ கால் பண்ணதே கிடையாது. சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக என் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்? உன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைங்கிறது உனக்கு புரியலையா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நிக்கல்? அதுதான் நானும் சொல்றேன் தனு. நீ எனக்காக அப்படி என்ன பண்ண?
எதுக்காக நான் உனக்காக வெயிட் பண்ணணும்? உன் போனுக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணது எல்லாமே என்னை விட்டு தள்ளி போகணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். இப்படி சொல்லாத நிக்கில். பொண்ணை தவிர எனக்கு வேற யாரு இருக்காங்க? கஷ்டத்துல நமக்கு பிடிச்சவங்கள தானே நம்ம யோசிப்போம். கஷ்டத்துல எல்லாரும் நமக்கு பிடிச்சவங்கள தான் யோசிப்பாங்க. ஆனா நீ உனக்கு பிடிக்காத ஒரு ரவுடிக்கு கால் பண்ணுவல, வேலை முடிஞ்சதும் நீ அவனை உன் லைஃபை விட்டு அனுப்பி வச்சிருவ. யூஸ் அண்ட் த்ரோ. நான் அப்படிதானே உன் லைஃப்ல. போதும், வேணாம் தனு. உன்னை காதலிச்சதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இப்ப என் லைஃப்ல இருக்கிற கொஞ்சம் நிம்மதியோட என்னை வாழ விடு. ஐ நோ நிக்கில், என்னால நீ நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்றது? என்னோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு நிக்கில். நிக்கில், நீ என்னோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். அபியை நான் காதலிக்கிறேங்கிறது உண்மைதான். ஆனா நிக்கில், என் லைஃப்ல நான் உனக்கு கொடுத்த இடத்தை யாராலையுமே அடைய முடியாது. யார் நினைச்சாலும் அங்க வர முடியாது. எனக்கு தான் நீ உதவி செய்யணும்னு இல்ல நிக்கில். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் நிச்சயமா நான் உனக்கு அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுவேங்கிறத நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல்ல. நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீ எப்படி என்ன தனியா விடலாம் சொல்லு? நிக்கில், நீ என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா எனக்கு நீ உதவி செஞ்சாகணும் நிக்கில். ஐ நீட் யுவர் ஹெல்ப். சரி, சொல்லு. தேங்க் யூ. நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்க போய் டாக்டர் அஞ்சலியை பார்த்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை நீ வாங்கணும். அவங்க அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகலன்னு சொன்னாங்கன்னா அந்த ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும் நீ அவங்க கிட்ட கேளு. அவங்க உங்ககிட்ட அபி வீட்டுக்கு தான் ரிப்போர்ட்டை அனுப்புவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளை தவிர வேற யார் கைக்கும் கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்துல நீ தெளிவா இருக்கணும் நிக்கில். என்ன ரிப்போர்ட்? அதைத்தான் நானும் தெரிஞ்சுக்கணும் நிக்கில். அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரிப்போர்ட்காக பிரபாவும் த்ரிஷாவும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிக்கில். நீ எப்படியாவது அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டு வா. மத்த எல்லா கதையும் நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்தை பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை நான் யோசிக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நீ என் லைஃப்ல திரும்ப வந்தாகணும். நீ என்ன சொல்ற நிக்கில்? நீ தான் அந்த பிரபாவும் த்ரிஷாவும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னல. கண்டிப்பா பிரபாவும் த்ரிஷாவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் கிடைச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி ஆகணும் தனு. நீ அபியை விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும். ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிச்சயமா எனக்கு ஒரு இடம் இருக்காது நிக்கில். அண்ட் ஒன்ன தவிர எனக்கு சொந்தம் சொல்லிக்க வேற யாருமே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஒன்ன தேடி தான் வருவேன். இன்ஃபேக்ட் நீ எனக்கு அபியும் பிரக்யாவும் ஒன்று செய்யறதுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் நிக்கில். இதுக்கப்புறம் இதனால நான் சாகணும்னாலும் நான் கண்டிப்பா சாவேன். உன்கிட்ட என்னோட சாண்டில் தான் வரும். இதை நான் உன்கிட்ட சொன்னதுக்கான காரணம் எனக்கு அந்த ரிப்போர்ட் மட்டும் இல்ல, அபி பிரக்யாவை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனை நீ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அவங்களோட பிளானை பத்தி மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்களோட மொத்த பிளானையும் நான் வீணாக்கிட்டு அவங்கள ஒரே அடியா நான் பிரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பே இருக்காது. நான் அபிக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அண்ட் அபி அவன் எனக்கு சொந்தமாகலன்னா வேற யாருக்குமே அவன் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன். வீட்டை விட்டு என்னால வெளியில போக முடியல. இந்த சத்தத்துல என்னால இருக்கவும் முடியல. இப்ப என்னதான் பண்றது? You know what? What? இப்பதான் நான் எங்க போறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் உன்னை இங்க பார்த்ததுக்கு அப்புறமா என் ரூமுக்கு போறது தான் பெட்டர்னு நீ தோணுது. எத்தனை தடவை தான் யூ-டர்ன் எடுத்துட்டு போவ? நேஹாவுக்கும் தருணுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ நம்ம ரெண்டு குடும்பமும் சொந்தமாயிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கெட்ட விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல ஆரம்பத்துக்கு கை கொடுத்துக்கலாமே. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து அப்செட் ஆக மாட்டால? ஒருத்தங்களை பார்த்த உடனே அப்செட் ஆயிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் மூடி கிடையாது, புரிஞ்சுதா? அண்ட் லிசன் மிஸ்டர் கிங், நான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எனக்கும் உங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு உறவும் இல்லை. ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்காது. பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் சிச்சுவேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்.
எல்லா சிச்சுவேஷனும் எப்பவும் சேமா இருக்காது. அதுக்கப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டோமேனு வருத்தப்படுவேன். உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்க நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கலாம். சரி, ஓகே, நீ வருத்தப்படும் போது நாம பேசிக்கலாம். எதுக்கு லேட்டா வந்தீங்க? என்ன மிஸ் பண்ணியா? என்ன நீ கனவுல பாத்தியா? எனக்கு எப்பவுமே கெட்ட கனவெல்லாம் வராது. நான் சும்மா தான் கேட்டேன். இப்பதானே எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னேன். சோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கும். என்கிட்ட அந்த ரீசனை சொல்லிட்டேன். நான் லேட்டா வந்ததுக்கு ரீசனை சொல்லிடுறேன். உங்களுக்கு வாய் ஜாஸ்தின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாரு இருக்காங்க, ஒரு பைத்தியக்கார பொண்ணு. God. Don't waste your energy, ஆலியா. அங்க செவர் இருக்கு, பொறுமையா போ, நிம்மதியா உட்காந்து செவர்லயே முட்டிக்கோ. ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்டா இல்லைனா என்னை எதிரியா ஏத்துக்கோ. ஆக்சுவலி என்னை எதிரியா ஏத்துக்கிறது யாருக்கும் பிடிக்காது. ஆனா எல்லாரும் இருக்காங்க. தன்னோட சித்தி, நேஹா, பூரப், த்ரிஷா. ஆனா பிரக்யா அபிஷேக காணுமே. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உன்னோட காதுகளையும் கண்களையும் திறந்து வை. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைன்னு உனக்கு தெரிய வரும். பிரக்யா, கியாரா என்னோட மக தான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்புறம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அவ மிஸ்டர் கிங்கோட மகன். அப்படி இருந்தும் நீங்க இப்படிதான் யோசிப்பீங்கன்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? இதை பத்தி நான் பேசவே விரும்பல. சரி, பேச வேண்டாம், பாசமா கேட்கலாம்ல. சரி, கியாராவை இதுல இழுக்க வேண்டாம். ஆனா நமக்கு நடுவுல காதல் இருக்குங்கிற விஷயத்த உன்னால மறக்க முடியாதுல்ல. நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அந்த அளவுக்கு யாராலையும் என்ன காதலிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட காதல் உண்மை. இதை உன்னாலையும் மறக்க முடியாது. ப்ளீஸ் பிரக்யா, இங்க நம்மளை தவிர வேற யாருமே இல்லை. அதனால எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது இருக்கும்போது நீ என்ன காதலிக்கலன்னு சொல்றது எனக்கு புரியுது. ஆனா யாரும் இல்லாதப்போ என்ன பிரச்சனை? மத்தவங்க இருக்கும்போது கியரா கிங்கோட மகன் சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது என்கிட்ட எதுக்காக இப்படி போய் சொல்லணும்? ஏன் என்கிட்ட உண்மையை மறைக்கிற? நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அதனால மறுபடியும் கேட்கிறேன், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உண்மையை சொல்லு. நான் எதுவும் பண்ணல, எந்த உண்மையும் மறைக்கல. சரி, உனக்கு இருக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நான் அந்த கடவுள்கிட்ட நீ என்கிட்ட உண்மையா சொல்றதுக்கு உனக்கு தைரியம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நீ உண்மையா சொல்றியான்னு பார்க்கலாம். இல்ல நான் சொல்ற உண்மையை கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் கிடைக்கணும். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன நினைக்கிற மாதிரி இல்ல? என்ன கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம தனியா பார்த்துட்டு வந்தீங்கல்ல? பிரக்யா இன்னும் என் மேல கோவமா இருக்கா. ஆனா கேராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் இந்த கோவம்லாம் பறந்து போயிடும். இதே கோவம் பாசமா மாறிடும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றல பிரக்யா. ஆனா இந்த உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ என்னோட மனைவிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன்னால எப்பவும் என்னை விட்டு பிரிய முடியாது. சரி, ஓகே, நீங்க வந்துருங்க. ஹலோ. எஸ். டாக்டர் அஞ்சலியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? யா, நான் உங்ககிட்ட பேசுனேன். பேசுனீங்களா? அவங்க கேபின் எங்க? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல லாஸ்ட் கேபின். தேங்க்யூ. எஸ் மேம், இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்கா? கொடுத்துருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களை யாரோ ஒருத்தர் பார்க்க யாரு? அவரோட பேர் என்ன? பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லல. ஆனா நான் அவரை உள்ள அனுப்பிட்டேன். சரி, ஓகே, டோன்ட் வரி. வாட்? நீ என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தானே போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போனதுனால என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? த்ரிஷா அண்ட் பிரபா டாக்டரை கூட இந்த பிளான்ல இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஆலியா, அபி பிரக்யாவை ஒன்னு சேர்க்கணுங்கிறத தவிர அவங்க வேற என்ன யோசிக்க போறாங்க? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஆக்சுவலா இந்த விஷயத்துல டாக்டரோட ரோல் என்ன? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன தனு, நீ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டியா? நான் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். What are you saying? நீ என்ன பண்ண? இன்ஃபர்மேஷன் வந்தது உங்ககிட்ட சொல்றேன். தனு, நான் போய் மருதாணி வச்சுக்க போறேன். அபி பேரை போட்டுக்க போறேன். பாய். தனு. பாட்டி, இந்த மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
மருதாணிய எனக்கு காட்டிட்டு நீ வேற யாரையோ பாத்துக்கிட்டு இருக்கியே, நீ எதிர்பார்க்கிற பதில் கிடைச்சிருச்சா? பூரா அபிஷேக் எங்க? கூட்டிட்டு போய் பேசுறா, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்கணும். தெரியலையே, நான் அவனை பார்க்கவே இல்லை. ஓ வாவ். ஹே ஹலோ, நடுவில் வராத, நான் பிரக்யாவை பார்த்துட்டு இருக்கேன். வாவ் பாட்டி வாவ், என்ன அருமையா டான்ஸ் ஆடுறீங்க. இந்த மாதிரி பண்ணாத, நான் என்னோட வைஃபை இப்ப பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு அவ ரொம்ப அழகா இருக்கா. ஏன்னா என் வைஃப் இல்ல, புழுகு மூட்டையா இருக்கான். வாட்? அது என்னன்னா, நீங்க சொல்ல வர்றது போய் மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய சிங்கருடைய வைஃப் இவ்வளோ சிம்பிளா இருக்காங்க. உண்மையை சொல்லவா, எனக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப லக்கின்னு தோணும். ஏன்னா எனக்கு பிரக்யா மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களே. என்ன மிஸ் பண்ணியா? இல்ல, அது நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. How sad. எதுக்கு sad? ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க, ஆனா எல்லாரும் மிஸ் பண்ணலையே. மனசாட்சி இல்லாம ஃப்ளர்ட் பண்றானே. கிங், நீ எதுக்கு வந்த? ஐ மீன், எதுக்காக இவ்வளோ லேட்டா வந்த? ஸோ லேட். லேட்டா வந்தனா இல்ல நான் வந்ததே உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. பிடிக்கலன்னா நீ லேட்டா வந்தது பிடிக்கல. ஆக்சுவலி உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இது மருதாணி ஃபங்க்ஷன், சந்தோஷத்துக்கான ஃபங்க்ஷன். ஸோ எல்லாரும் ஒருத்தர் சந்தோஷமா பார்த்துக்கலாமே. ஹே ஹலோ, என்ன பிரக்யா, நீ இன்னும் மருதாணி வச்சுக்கலையா? முதல்ல போய் மருதாணி வச்சுக்கோ. அதுல மிஸ்டர் கிங்கோட பேரை நீ எழுத மறந்துடாத. மிஸ்டர் கிங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது லாஸ்ட் டைம் நான் மருதாணியில் உங்கள் பேரை வைக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் நான் மருதாணி வைக்கிறதையே நிறுத்திட்டேன். ஆனா நான் மருதாணி வச்சுக்க போறேன். அபியோட பேரை அதுல எழுத போறேன். ஏன்னா எங்க காதல் இருக்கோ அங்க அலர்ஜி ஆகாது. Am I right, அபி? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபா, இதோ வந்துடுற பாட்டி. எல்லாருக்கும் முன்னாடி சொன்னதை சொல்லிட்டேன், ஆனா என் பேரை எழுதாம இருக்கிறது தான் பெட்டர். நான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. இது வரங்க ராணி. எல்லாரும் முன்னாடியும் சொன்னதை சொல்லிட்டேன், ஆனா என் பேரை எழுதாம இருக்கிறது தான் பெட்டர். அபி என்னோட காதலுக்கு மரியாதை கூட கொடுக்க தேவையில்ல. ஆனா என்ன அவன் இன்சல்ட் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அவன் மேல கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவன் பண்றது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னையும் மீறி கோவம் வந்துருது. எனக்கு தெரியும் அபி, நீ என்ன லவ் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக அடிக்கடி நீ அதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, நீ என்னை விட்டு தள்ளி போக மட்டும் நான் நிச்சயமா விட மாட்டேன். இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் அபி. நிச்சயமா நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ என் காதலை மறந்திருக்கலாம், ஆனா ஒரு விஷயம், என் காதல் ரொம்ப உண்மையானது. அந்த பிரக்யாவை விட நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன். என்னோட காதலுக்காக உனக்கே பிடிக்கலனாலும் நீ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நிக்கில் அந்த டாக்டர் கிட்ட பேசினானான்னு கேட்கலாம்.
ஹலோ. டாக்டர் அஞ்சலி கிட்ட பேசுனியா? அவங்க கேபினுக்கு வெளியில தான் இருக்கேன். நீ மருதாணி ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண, நான் அதுக்குள்ள என் வேலையை முடிச்சிடுறேன். ஓகே. 1 செகண்ட். என் வீட்ல மருதாணி ஃபங்க்ஷன் நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றதனோ? நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கலாம், ஆனா என்னுடைய பார்வை இல்லை. எப்போ நீ என்கிட்ட வருவியோ அன்னைக்கு நான் உன் கேள்விக்கான பதிலை எல்லாத்தையும் உனக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போதைக்கு டென்ஷன் ஆகாத, முகத்துல சுருக்கம் வந்துடும். எனக்கு என் தனு ரொம்ப அழகா தான் கிடைச்சாகணும். ஓகே, போனை வைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப தூரம் அனுப்பி வச்சிருவேன் நிக்கில். அங்கிருந்து உன்னால என்ன வாட்ச் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு என் யோசனை கூட வராது.